ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மித்ரன் மெதுவாக அவளது முகத்திலிருந்து தன் கைகளை எடுத்து, உன் வீடு வந்துருச்சு ப்ரொஃபஸர், பத்திரமா போய் அம்மாவையும் பாட்டியையும் பாரு. நாளைக்கு காலேஜில் எவனாச்சும் ஒன்று ஒரு மாதிரியாக பார்த்தா இந்த மித்ரனுக்கு ஒரு ஃபோன் பண்ண, அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே வந்து நிற்பேன். போடி போ. நித்திலா காரிலிருந்து மெதுவாக இறங்கி தன் புத்தகங்களை அணைத்து கொண்டு தன் வீட்டு வாசலை நோக்கி நடந்தாள். ஆனால் அவளது கால்கள் முன்னால் நடந்தாலும் அவளது மனம் மட்டும் இன்னும் அந்த காரின் பின் சீட்டிலேயே மித்ரனின் அந்த நெற்றி முத்தத்திலும் அவனது காதலின் தீண்டலிலும் சிறைப்பட்டு கிடந்தது. அவள் வீட்டுக்குள் நுழையும் போது அவளது மனதுக்குள் ஒரு பெரும் போராட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு புறம் தன் பால்ய நண்பன் செலியனின் அந்த தூய்மையான தோழமை, மறுபுறம் தன் ஒட்டுமொத்த உலகத்தையுமே தன் காதலால் வளைக்க துடிக்கும் இந்த ராவணன் மித்ரனின் வெறித்தனமான காதல். இந்த இரு துருவங்களுக்கு நடுவே நம் ராதையின் நித்திலாவின் இதயம் யாருக்காக முழுமையாக கரையப் போகிறது? இரவு 10 மணி. வீட்டிற்குள் அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு படுக்க தயாராகி கொண்டிருந்தனர். தாரகை ஒரு ஓரமாக படுத்து தூங்கிவிட, ஹாலில் பாயை விரித்து படுத்து கொண்டிருந்த அம்மா காமாட்சியும் பாட்டி வேதாம்பாலும் இன்னும் தூங்காமல் ஏதோ யோசித்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு நடுவே சுவரில் சாய்ந்து கொண்டு மித்ரன் காரில் வைத்து பேசினவற்றையும் அவனோடு அந்த நெற்றி முத்தத்தையும் நினைத்து தன் நெஞ்சில் கை வைத்து தவிப்போடு அமர்ந்திருந்தாள் நித்திலா. அம்மா காமாட்சி மெதுவாக எழுந்து வந்து நித்திலாவின் அருகில் அமர்ந்து அவளது கைகளை பற்றி கொள்கிறாள். பாட்டியும் மெதுவாக திரும்பி நித்திலாவை பார்த்தாள். அம்மா காமாட்சியோ, நித்திலா என்னடி இன்னும் தூங்காமல் இதையும் நினச்சி தவிச்சிட்டே இருக்க? அந்த தம்பி மித்ரன் உன்னை காரில் கூட்டிகிட்டு வந்து விட்டதுலேருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசலம்மா. ஆனால் ஒன்று, அந்த தம்பி பெரிய இடத்து பிள்ளையாக இருந்தாலும் அவரோட குணம் ரொம்ப தங்கண்டி என்று கூற, பாட்டி வேதாம்பாள் பாயில் இருந்தபடியே தலையை தூக்கி, ஆமா நித்திலா, காமாட்சி சொல்கிறது 100% நிஜம். டிவியில் அந்த பாவி மக அனன்யா நம்ம குடும்பத்தையே காசுக்கு ஆசைப்படுறவன்னு அசிங்கப்படுத்தினப்போ இந்த ஒட்டுமொத்த ஊரும் நம்மளை ஓர கண்ணால் தான் பார்த்துச்சு. ஆனால் அந்த மித்ரன் தம்பி அத்தனை கேமரா முன்னாடியும் வந்து, என் ராதை காசுக்கு ஆசைப்படுறவல்ல, நான் தான் அவள் பின்னாடி சுற்றுறேன்னு உலகத்துக்கே சவால் விட்டா இருப்பார். அவரு தாம்மா ஆம்பளை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் வந்து என் கையை பிடிச்சி, என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, என்னால் தான் உங்கள் கௌரவத்துக்கு பிரச்சனைன்னு கண் கலங்கி மன்னிப்பு கேட்டாருப்பார். அப்படி ஒரு குணத்தை பார்க்க இந்த காலத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்டி என்று கூற, நித்திலா மனதிற்குள் மித்ரனோட நினைப்பு இருந்தாலும் வெளியே தன் கௌரவத்தை நினைத்து, அம்மா பாட்டி, நீங்கள் 2 பேரும் அவரை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அவர் நல்லது செஞ்ச மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி எல்லார் முன்னாடியும் என்னை காரில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு காலேஜில் என்னை பற்றி எல்லாரும் இன்னும் தப்பாக பேசுவாங்கம்மா. அவரோட இந்த ஆட்டம்லாம் என் நிம்மதியை கெடுக்குதுமா என்று கூறினாள். அம்மா காமாட்சி நித்திலாவின் தலையை மென்மையாக கோதி, இல்லடி தங்கம், நீ தான் தப்பாக யோசிக்கிற. ஒரு பொண்ணோட கௌரவத்துக்கு பிரச்சனை வரும்போது உலகத்தையே எதிர்த்து நின்று அவளை காப்பாற்றுற அந்த ராவணத்தனம் அது காதலால் மட்டும் தாண்டி வரும். அந்த தம்பி உன் மேலே உயிரியே வச்சிருக்காருடி. நித்திலா, எனக்கும் பாட்டிக்கும் கூட அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீ இன்னும் எப்போ உன் கோபத்தை விட்டுட்டு அவரோட காதலை புரிஞ்சுக்க போகிற என்று கேட்க, அம்மாவும் பாட்டியும் மித்ரனுக்கு சப்போர்ட் செய்து பேச பேச நித்திலாவுக்குள் இருந்த அந்த பெண்மனம் அவளையும் அறியாமல் மித்ரனுக்காக இன்னும் ஆழமாக கரையத் தொடங்கியது. அன்று இரவு முழுக்க அவளுக்கு தூக்கமே வரவில்லை. அவளது நெற்றியில் பதிந்த மித்ரனின் அந்த முத்தத்தின் சூடு அவளை விடிய விடிய தூங்க விடாமல் வதைத்து கொண்டிருக்க, மறுநாள் காலை 8 மணி. நித்திலா குளித்து முடித்துவிட்டு தன் காட்டன் புடவையை சரி செய்து கொண்டு காலேஜுக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தாள். அப்போது வீட்டின் வெளிவாசலில் ஒரு பைக் வந்து சடார் என்று பிரேக் அடித்து நிற்கும் சத்தம் கேட்டது. விறுவிறுவென்று உள்ளே நுழைகிறான் பேராசிரியை செலியன். அவனது முகம் முழுக்க கோபத்தை விட நேற்றிரவு மித்ரன் நித்திலாவை தூக்கிட்டு போனதால் அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ற ஒரு பயங்கரமான தவிப்பும் கவலையும் தான் அதிகம் இருந்தது. செலியனை பார்த்ததும் நித்திலா விறுவிறுவென்று வாசலுக்கு ஓடி வந்தாள். அம்மா காமாட்சி சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தார்.
செழியன் அருகில் வந்து யாரும் கேட்காத வண்ணம் தாழ்ந்த குரலில், நித்திலாவோ, செழியா இங்கே எதுக்கு வந்த? நேற்று சாயங்காலம் காஃபி கடையில் நடந்ததை பற்றி யார்கிட்டையும் எதுவும் பேசிடாதடா செழியா, ப்ளீஸ். என் அம்மா பாட்டிக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்கடா, சத்தம் இல்லாமல் இரு என்று கோர, செழியன் அவளது கவலையை புரிந்து கொண்டு, சரி நித்திலா, நான் இங்கே எதுவும் பேசலை, ஆனால் நீ முதல்ல வெளியே வா, உன் கூட நான் தனியாக பேசணும், வா. சமையல் அறையிலிருந்து அம்மா காமாட்சி, வாப்பா செழியா, காலையிலேயே வந்திருக்கீங்க, இருப்பா சூடாக ஃபில்டர் காஃபி போட்டு தரேன், காஃபி குடிச்சிட்டே பேசுங்க என்று கோர, காமாட்சியை பார்த்து மரியாதையோடு, இல்லை ஆண்டி, இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டேன், நாங்கள் அப்படியே காலேஜுக்கு கிளம்புறோம் ஆண்டி, நித்திலா வெளியே வா என்று கோரினான். செழியன் நித்திலாவை அழைத்து கொண்டு விறுவிறுவென்று வீட்டின் வெளிவாசலில் இருக்கும் அந்த பெரிய மரத்தடி நிழலுக்கு வந்தான். சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு நித்திலாவின் கைகளை பற்றாத குறையாக அவளது மிக அருகில் வந்து முகம் முழுக்க தவிப்போடு கேட்க தொடங்கினான். நித்திலா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல? நேற்று அந்த ராக் ஸ்டார் மித்ரன் உன்னை எல்லார் முன்னாடியும் காரில் அள்ளிட்டு போனதுலேருந்து என் உயிரை என்கிட்ட இல்லை தெரியுமா? நேற்று நைட்டு முழுக்க உனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் உனக்கு காலே போகலை நித்திலா. எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? நேற்று காரில் வச்சு அவன் உனக்கு ஏதாவது மிரட்டினானா? உன்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டானா? என்கிட்ட உண்மையை சொல்ல நித்திலா என்று கூற, செழியனோ கோபத்தில் பைக்கை நோக்கி திரும்பி சாவியை இறுக்கமாக பற்றி, நீ ஒன்றும் பயப்படாத நித்திலா, அவன் பெரிய ராக் ஸ்டாராக இருந்தால் அவனோட பங்களாவில் வச்சுக்கிட்டோம், இங்கே ஒரு தமிழ் பேராசிரியரோட வாழ்க்கையில் விளையாட அவனுக்கு எவ்வளோ தைரியம். வா நித்திலா, பைக்கில் ஏறு, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு, சும்மா விட மாட்டேன் அவனை என்று கூறியவன். நித்திலாவோ செழியன் மித்ரன் மேல் கோபப்பட்டு போவதை பார்த்ததும் பதறி போய் அவனது கையை பிடித்து தடுத்து அவசரமாக சமாதானப்படுத்தினாள். செழியா, வேண்டாம் செழியா, ப்ளீஸ், இந்த விஷயத்த இதோடு விட்டுடுறா, நீ தேவையில்லாமல் இதில் தலையிட வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நேற்று அவர் என்னை எதுவும் மிரட்டல செழியா, ரொம்ப பத்திரமாக தான் என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டார், அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, நீ தயவு செஞ்சு கோபப்படாத என்று கூற, செழியன் நித்திலா மித்ரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவது போல் இருந்தாலும் அவள் பயத்தால் தான் அப்படி சொல்கிறாள் என்று நினைத்து அவளது தலையை மென்மையாக தட்டி, அவன் உன்னை மிரட்டலையா? நிஜமாவா சொல்கிற நித்திலா? நீ அவனுக்கு பயந்து என்கிட்ட பொய் சொல்லலையே. சரி, நீ சொல்கிறதுக்காக நான் இப்போதைக்கு அமைதியாக இருக்கேன், ஆனால் அவனால் உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இந்த செழியன் சும்மா இருக்க மாட்டான். வா, காலேஜுக்கு நேரமாச்சு, பைக்கில் ஏறு. நித்திலா ஒரு பெருமூச்சோடு செழியனின் பைக் பின் சீட்டில் அமர்ந்து கொள்ள பைக் காலேஜை நோக்கி புறப்பட்டது. மித்ரன் நேற்று காரில் காட்டிய அந்த ஆழமான காதலையும் நெற்றி முத்தத்தையும் செழியன் கிட்ட சொல்ல முடியாமல், அதே சமயம் செழியன் மித்ரனிடம் மோதி எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாதென்று நம் நித்திலா மௌனமாக மித்ரனை பாதுகாக்க நினைத்தாள். செழியனின் பைக்கில் இருந்து இறங்கிய நித்திலா தன் மனதை தேற்றிக்கொண்டு ஸ்டாஃப் ரூமிற்குள் நுழைய முயன்றாள். ஆனால் அவளுக்கு முன்னாடியே அங்கே நின்றிருந்த பியூன் மாணிக்கம் அவளை தடுத்து நிறுத்தினான். அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான தயக்கம் இருந்தது. தலையை சுரிந்தபடி தயக்கத்தோடு, வணக்கம் நித்திலா மேடம், நீங்கள் ஸ்டாஃப் ரூமுக்கு போக வேண்டான்னு பிரின்சிபல் சார் சொன்னாங்க, உங்களையும் செழியன் சாரையும் உடனே அவரோட அறைக்கு வர சொன்னாருங்க மேடம். நித்திலாவும் செழியனும் ஒருவரையொருவர் திகைப்போடு பார்த்து கொண்டார்கள். புத்தகங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு, செழியனும், பிரின்சிபல் சார் நம்ம 2 பேரையும் ஒன்றா கூப்பிட்றாரா? என்ன விஷயம்? ஒன்றும் புரியலையே நித்திலா. சரி, நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, வா, என்னன்னு போய் பார்த்துடலாம் என்று கூறினான். இதயம் பலமாக துடிக்க தன் புடவை முந்தனையை விரல்களால் சுருட்டியபடி, என்னன்னு தெரியல செழியா, என் மனசுக்கு ஏதோ தப்பாக நடக்கும்னு ஒரு பயங்கரமான நடுக்கம் வருதுடா. நேற்று டிவியில் வந்த நியூஸ் தான் பிரச்சனையாக இருக்குமோன்னு தோணுது என்று கூறினாள். ஏசி அறையின் நடுவே பிரின்சிபல் சிவகுமார் மிகவும் சீரியஸான முகத்தோடு அமர்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்கள் இருவரும் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். டேபிளின் மீது நேற்றைய நியூஸ் சேனல்களின் ஸ்க்ரீன்ஷாட்கள் அடங்கிய ஃபைல் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. செழியன் முன்னால் வந்து, குட் மார்னிங் சார், எங்களை வர சொல்லியிருந்தீங்களாமே, என்ன விஷயம் சார்? பிரின்சிபல் சிவகுமார் நித்திலாவை மேலிருந்து கீழ் வரை ஒரு ஏளன பார்வை பார்த்துவிட்டு
ஃபைலை டேபிளில் சடார் என்று தட்டி, என்ன விஷயம்னா கேட்குறீங்க செழியன்? நேற்று முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நியூஸ் சேனல்லையும் நம்ம காலேஜ் தமிழ் ப்ரொஃபஸர் நித்திலாவோட பேர் தான் பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டுருக்கு. ஒரு இன்டர்நேஷ்னல் ராக்ஸ்டார் மித்ரனோட இவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கணும். அவனோட பணத்துக்காக இவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு ஊரே நியூஸ் பேப்பரில் வந்து நாறி போயிருக்கு. நித்திலா கண்களில் கண்ணீர் முட்ட பதறி போய் கைகளை நீட்டி, சார் ப்ளீஸ் சார், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. டிவியில் வந்த நியூஸ் எல்லாம் பொய் சார். எனக்கும் அந்த ராக்ஸ்டார் மித்ரன் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் என்று கோர கமிட்டி மெம்பர் ஒருத்தர் நக்கல் புன்னகையோடு, சம்மந்தம் இல்லைன்னா நேற்று சாயங்காலம் காலேஜ் வாசலில் வச்சு எல்லாரும் பார்க்குற மாதிரி உங்களை தூக்கிட்டு போனாரே அந்த ராக்ஸ்டார் மித்ரன், அதுவும் பொய்யா மேடம்? காலேஜ் வாசலில் நின்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை தங்களுக்குள்ள வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களால் இந்த 50 வருஷ பாரம்பரியமிக்க நம்ம காலேஜ் பேரை டோட்டலாக கெட்டு போயிடுச்சு. செலியனோ கோபத்தின் உச்சத்திற்கே சென்றவன் பிரின்சிபல் டேபிளின் முன்னால் கைகளை ஊன்றி, சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? நித்திலாவோட நேர்மையும் ஒழுக்கமும் உங்களுக்கு தெரியாதா சார்? அவகிட்ட ஒரு வார்த்தை கூட விளக்கம் கேட்காம யாரோ ஒரு மீடியாக்காரன் காசுக்காக போட்ட நியூஸை வச்சு எப்படி சார் அவளை குற்றவாளி ஆக்கலாம்? நேற்று அந்த மித்ரன் அவளை கட்டாயப்படுத்தி தான் கூட்டிகிட்டு போனான். அதுக்கு நானே சாட்சி சார். பிரின்சிபல் சிவகுமார் செலியனை சத்தமாக அதட்டி, நிறுத்துங்க செலியன், நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக இங்கே வந்து வக்காலத்து வாங்காதீங்க. காலேஜ் கமிட்டி ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஒரு ஆசிரியையாக இருக்கிறவ தான் நடத்தியில் எந்த கரையும் இல்லாமல் இருக்கணும். ஆனால் இவங்களால காலேஜோட ஒழுக்கமே கேள்விக்குறியாக இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பிரின்சிபால் ஒரு கவரை எடுத்து நித்திலாவின் முன்னால் நீட்டினார். மிஸ் நித்திலா, இது உங்களோட டிஸ்மிஸ் ஆர்டர். உங்களை இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம காலேஜ் தமிழ் பேராசிரியர் பதவியில் இருந்து நீக்கம் செய்கிறோம். உங்கள் மேலே இருக்கிற பிரச்சனை முடிகிற வர நீங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே வரக்கூடாது. உங்கள் புத்தகங்களை எடுத்துகிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. டிஸ்மிஸ் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி நித்திலாவின் காலடியில் இருந்த பூமி அப்படியே பிளப்பது போல இருந்தது. அவளது உயிர் மூச்சாக இருந்த அவளது தமிழ் பேராசிரியர் வேலையும் அவளது தந்தை ஆசைப்பட்டு பார்த்த அவளது கௌரவம் இன்று ஒரே நொடியில் அவள் செய்யாத தப்புக்காக பறிப்போய் ரோட்டில் நின்றது. அவளது கைகள் நடுங்க டேபிளில் இருந்த அந்த கவரை வாங்கி கொள்கிறார். கண்ணீர் கன்னத்தில் தாரை தாரையாக வழிய அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் தொண்டை அடித்தது. செலியன் நித்திலாவின் கைகளை பற்றி பிரின்சிபலை நோக்கி, நித்திலா, நீ இந்த கவரை வாங்காத. சார், நீங்கள் செய்கிறது அநியாயம் சார். ஒரு நேர்மையான பெண்ணோட வாழ்க்கையை இப்படி அழிக்காதீங்க சார். நித்திலா செலியனின் கையை மெதுவாக தடுத்து, வேண்டாம் செலியா, விட்டுடுடா. தான் ப்ரொஃபஸரோட நேர்மையை நம்பாத இந்த நிர்வாகத்தில் நான் இனி ஒரு நிமிஷம் கூட வேலை செய்ய விரும்பலடா. என் அப்பாவோட கௌரவத்தை இன்னைக்கு ஏழை பொருளாக ஆக்கிட்டாங்கடா. நித்திலா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு தன் புத்தகங்களை நெஞ்சோடு அணைத்தபடி அந்த பிரின்சிபல் அறையை விட்டு விறுவிறுவென்று வெளியே ஓடி வந்தாள். காரிடாரில் நின்ற மற்ற பேராசிரியர்கள் அவளை பார்த்து பரிதாபப்படுவதும் ஏளனம் செய்வதுமாக இருக்க, தன் ஒட்டுமொத்த கௌரவமும் சிதைந்து போன தவிப்பில் அழுது கொண்டே காலேஜ் கேம்பஸை விட்டு வெளியே ஓடுகிறாள் நம் ராதை நித்திலா. ஆனால் தன் ராதையின் உயிர் மூச்சான வேலை பறிப்போன விஷயமும் அவளது கௌரவம் காலேஜ் நிர்வாகத்தால் சிதைக்கப்பட்ட விஷயமும் நம் கோபக்கார ராக்ஸ்டார் ராவணன் மித்ரனின் காதுகளுக்கு போகும்போது அவனுக்குள் வெடிக்கப் போகும் அந்த உக்கிரமான ஆக்ரோஷமும் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டையே அடியோடு உழுக்கப் போகும் அவனது அடுத்த அதிரடி மூவ் என்னவாக இருக்கப் போகிறது? அதே சமயம் சென்னை சொகுசு ஹோட்டல் மேக்கப் ரூமில் காஸ்ட்லியான மாடர்ன் உடையில் கண்ணாடி முன்னால் அமர்ந்து மேக்கப் போட்டு கொண்டிருந்தாள் மித்ரனின் தங்கச்சி ஆதிரா. அவளுக்கு பக்கத்தில் முகத்தில் அப்பட்டமான வஞ்சகத்தோடு கையில் ஜூஸ் கிளாஸை வைத்து கொண்டு உழவிக் கொண்டிருந்தாள் அனன்யா. நேற்றிரவு பிரஸ் மீட்டில் மித்ரன் அனன்யாவை காட்டி கொடுத்துவிட்டு நித்திலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அந்த கோபமும் ஆத்திரமும் அவளது முகத்தில் இன்னும் அப்படியே இருந்தது. அனன்யா ஜூஸ் கிளாஸை டேபிளில் சடார் என்று வைத்து பற்களை கடித்தபடி, ஆதிரா, நேற்று உங்கள் அண்ணன் மித்ரன் மீடியா முன்னாடி எனக்கு கொடுத்த அசிங்கத்தை என்னால் இன்னும் தாங்கிக்கவே முடியலடி.
ஒட்டுமொத்த ப்ரெஸ் முன்னாடியும் என்னை ஒரு பைத்தியக்காரி மாதிரி தள்ளி விட்டுட்டு அந்த ஏழை ப்ரொஃபஸர் நித்திலாவை தன்னோட ராதனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அவளை அப்படியே ரோட்டோ அழிக்கல. என் பேர் அனன்யா இல்லடி என்று கூறினாள். ஆதிரா தன் லிப்ஸ்டிக்கை சரி செய்து கொண்டு ஒரு நக்கல் புன்னகையோடு கண்ணாடியின் வழியே அவளை பார்த்து, கூல் அனன்யா, ஜஸ்ட் கூல். அவள் வெறும் ஏழை தமிழ் டீச்சர் தானே. அவளை அழிக்கிறதுக்கு நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? அந்த மித்ரனோட தங்கச்சி நான் இங்கே இருக்கும்போது அந்த பிச்சைக்காரி நித்திலா எப்படி எங்கள் பங்களாவுக்குள்ளே மருமகளாக வரான்னு நானும் பார்க்குறேன். அவளுக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் அவளோட அந்த கௌரவமான காலேஜ் வேலையும் அவளோட தமிழும் தானே. அதை இன்னைக்கு காலையிலேயே நான் அடியோட காலி பண்ணிட்டேன். அனன்யா ஆச்சரியத்தோடு கண்களை விரித்து ஆதிராவின் அருகில் வந்து, வாட், காலி பண்ணிட்டியா? எப்படிடி? அவள் இன்னும் காலேஜ்குள்ளே தானே இருக்கா என்று கேட்க, ஆதிரா தன் ஐஃபோனை கையில் சுழற்றி கொண்டே அகங்காரமான சிரிப்போடு, நேற்று நைட்டே அவள் வேலை செய்கிற காலேஜ் பிரின்சிபல் சிவகுமாருக்கு நான் ஃபோன் போட்டேன் அனன்யா. அந்த ஆள் நான் பேசின பேச்சை கேட்டு பயத்தில் நடுங்கிட்டான். என்னடி ஆச்சு, என்ன பண்ணுன என்று கேட்க, சிவகுமார் நைட் தூங்கும்போது ஆதிராவிடமிருந்து ஃபோன் வந்தது. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்கள். ராக் ஸ்டார் மிதனனோட தங்கச்சி ஆதிரா மேடம் தானே? என்ன மேடம் இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்கீங்க? ஆமாம், ஆதிரா தான் பேசுகிறேன் மிஸ்டர் சிவகுமார். உங்கள் காலேஜில் வேலை செய்கிற அந்த நித்திலா, அவளோட கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நேற்றுலேருந்து டிவி நியூஸில் அவளோட பேர் தான் ஓடிட்டுருக்கு. என் அண்ணன் மித்ரன் பேரை யூஸ் பண்ணி அவள் உங்கள் காலேஜ் கௌரவத்தையே கெடுத்துட்ருக்கா. எங்கள் அண்ணனுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று கோர வியர்வையை துடைத்து கொண்டு, இல்லை மேடம், அது மித்ரன் சார் நேற்று ப்ரெஸ் மீட்டில் என்று ஏதோ கோர வர அவனது பேச்சை வெட்டி, மித்ரன் ஒரு ராக் ஸ்டார், அவருக்கு 1000 மூடி இருக்கும். ஆனால் நாங்கள் பெரிய கார்ப்பரேட் ஃபேமிலி. உங்கள் காலேஜுக்கு எங்களோட ட்ரெஸ் வழியாக வர ஃபண்ட்ஸ் எல்லாம் வேணுமா, இல்லை அந்த ஏழை டீச்சர் நித்திலா வேணுமா? நாளைக்கு காலையில் காலேஜ் ஓப்பன் ஆனால் அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த நித்திலா கையில் டிஸ்மிஸஸ் ஆர்டர் இருக்கணும். இல்லைனா அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் காலேஜுக்கு ₹1 கூட எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து வராது. உங்கள் காலேஜையே க்ளோஸ் பண்ணிவிடுவேன், ஜாக்கிரதை. ஹோட்டல் ரூமில் அனன்யாவும் ஆதிராவும் கைகளை தட்டி பயங்கரமாக சிரித்தார்கள். அவ்வளவுதான் அனன்யா, அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் இன்னைக்கு காலையில் பிரின்சிபல் அவளை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா தள்ளியிருக்காரு. இந்த நிமிஷம் நம்ம தமிழ் ப்ரொஃபஸர் நித்திலா வேலை போய் கௌரவம் குழஞ்சி ரோட்டில் நின்று அழுதுகிட்டே இருப்பா. அனன்யா மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போய் ஆதிராவை கட்டி அணைத்து கொண்டு, வா ஆதிரா, சும்மா வேற லெவல்டி நீ. நேற்று உங்கள் அண்ணன் அவளை அள்ளிட்டு போய் காரில் வச்சு ஏதோ சீன் காட்டினார்ல, இப்போது அவள் வேலை போய் ரோட்டில் நிற்கிறப்போ அவளோட கௌரவம் என்ன ஆகுதுன்னு பார்க்கட்டும். இப்போ போய் உங்கள் அண்ணன் அவளை காப்பாற்றட்டும், பார்ப்போம். ஆதிரா தன் முகத்தை சீரியஸாக்கி கண்களில் வஞ்சகத்தோடு, மித்ரனுக்கு இந்த விஷயம் தெரிய வரக்கூடாது அனன்யா. அவனுக்கு தெரிஞ்சா காலேஜ் பிரின்சிபலை விடுங்க, என்னையே அவன் சும்மா விட மாட்டான். அவனோட அந்த ராவண கோபம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு எனக்கு தெரியும். அதான் பிரின்சிபல் கிட்ட மித்ரன் பேரை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இப்போதைக்கு அந்த நித்திலா சாப்டர் க்ளோஸ் என்று அனன்யாவும் ஆதிராவும் சேர்ந்து போட்ட அந்த அசிங்கமான சதி திட்டத்தால் செய்யாத தப்புக்காக வேலை இழந்து தன் தந்தையின் கௌரவமும் சிதைக்கப்பட்டு ரோட்டில் அழுது கொண்டே நின்றிருக்கிறாள் நித்திலா. ஆதிராவும் அனன்யாவும் தங்களின் மாடலிங் பவரால் நித்திலாவை வீழ்த்தி விட்டதாக நினைத்து கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் இருவருக்குமே தெரியாது, இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் தன் சொந்த தங்கச்சி ஆதிராவும் அனன்யாவும் தான் இருக்கிறார்கள் என்ற உண்மையும் தன் ராதையின் கண்ணீருக்கான காரணமும் நம் ராவணன் மித்ரனின் காதுகளுக்கு போகும்போது தன் தங்கச்சி என்றும் பாராமல் அந்த மாடலிங் ஃபீல்டையே அசைத்து பார்க்க போகும் நம் ராக்ஸ்டார் மித்ரனின் அந்த உக்கிரமான வெறித்தனமான ராவண ஆட்டம் எப்படி இருக்க போகிறது? ராவணனின் ராதை இந்த அசாத்தியமான யதார்த்த காதல் பயணம் அடுத்த எபிசோடில் இன்னும் ஆழமான அணுவாக அதிரடி திருப்பங்களுடன் தொடரும்.
இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.